ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் திருவல்லிக்கேணி கிளையின் 43வது ஆண்டு விழாவுக்கு வருக வருகவென்று வரவேற்கின்றோம். ஓவர் டு. வணக்கம். நான் பேராசிரியர் ராமச்சந்திரன், சிவகாசி. 43வது ஆண்டு விழாவை திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றம் இன்றைக்கு நடத்துகிறது. ஏறத்தாழ ஒரு 18-19 ஆண்டுகளாக நான் இந்த மன்ற விழாவிலே கலந்து கொண்டு நானும் மகிழ்ச்சி அடைந்து பிறரையும் மகிழ்ச்சி படுத்தி இருக்கிறேன். ஒரு பெரிய மனித சேவை என்பது பல பேர் சொல்லுகிறார்கள். அன்னதானம், கண் தானம், இரத்த தானம், இதெல்லாம் பெரிய மனித சேவை. அதில் ஒரு 2 கருத்து கிடையாது. அது எல்லாமே பெரிய மனித சேவை தான். அதைவிட பெரிய மனித சேவை மனிதர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது, மனிதர்களை சிரிக்க வைப்பது. மனிதர்கள் நன்றாக மகிழ்ச்சியாக மனசார சிரித்து இருப்பார்களே ஆனால் இந்த இரத்த தானம், அன்னதானம், புத்தி தானம் இதெல்லாம் தேவைப்படாமல் போயிடும். அதனால் மிகச்சிறந்த தொண்டாற்றி கொண்டிருக்கிற திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றத்தை சார்ந்த கண்ணன், சேகரன் போன்ற நண்பர்களை வெகுவாக வாழ்த்துகிறேன். கடவுள் அவர்களுக்கு உடல் நலம், நீளாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் கொடுத்து அவர்களை பல்லாண்டு காலம் வாழ வைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நகைச்சுவை மன்றத்தின் 43வது ஆண்டு. இது வெறும் சிரிப்பதற்காக வருவது அல்ல, சிந்தனைக்கும் யாருக்கு எப்பொழுது உதவி தேவைப்படுகிறதோ அதை தருகின்ற தனிப்பட்ட மன்றம் இது. மனிதனை மனிதனாக பார்க்கின்ற மனிதநேயம் நிறைந்த இந்த ஹியூமர் கிளப் பல்லாண்டு வாழ்ந்து ஒரு ஆண்டும் மிகச் சிறப்பாக அவர்கள் செய்வது தொடர வேண்டும். எங்களைப் போல் முதியவர்களையும் இவரை சேர்த்துக்க வேண்டாம், எங்களைப் போல் முதியவர்களையும் மதித்து அழைத்து இந்த விழாவில் கலந்து கொள்ள செய்வதற்காக நகைச்சுவை மன்றத்திற்கும் சேகரன், சீதாராமன், கண்ணன் மற்றும் அதில் உள்ள அங்கத்தினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். ஹியூமர் கிளப்பின் 43வது வருடாந்திர விழாவுக்கு நான் வந்து சேர்றதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த ஹியூமர் கிளப் வயதானவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மிக நல்ல சேவை செய்திருக்கு. இதில் மாதம் நடக்கிறதுல இந்த ஜோக் செக்ஷன் வந்து அப்பப்போ கட் ஆகிடுது, குறைஞ்சி போயிடுது. அது இல்லாதபடி நேரத்தை அதிகப்படுத்தினா மக்கள்லாம் இன்னும் கொஞ்சம், பார்ப்பவர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கான முயற்சி எடுக்கும்படி என்னுடைய ஆர்கனைசேஷனை கேட்டுக்கிறேன். வணக்கம். என் பேர் ஸ்ரீராம். நான் ரொம்ப வருஷமாக ஹியூமர் கிளப்போட கனெக்டிவிட்டாக இருக்கேன். சேகர் சார் தெரியும். ஒரு மீட்டிங் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணுன்றது ஹியூமர் கிளப்பில் நம்ம கற்றுக்குறோம். எந்த ஒரு மீட்டிங்லேயும் நானும் நிறைய மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஆர்கனைஸ்டாகவும் ஒரு ஹால் பேக்டு ஒரு ஃபங்க்ஷன்னு பார்த்ததில்லை. ரொம்ப என்ஜாயபிள் ஈவெண்ட்டு. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆனுவல் ஈவெண்ட்டுக்காக காத்திருக்கோம். தேங்க்யூ. ஹியூமர் கிளப் வந்து இடத்த மாற்றினாலும் என்றைக்குமே அதோட அருமை மாறவே மாறாது. இந்த ஆனுவல் மீட்டை வருஷம் நானும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கேன். ஒவ்வொரு வருஷத்துக்கும் அடுத்தடுத்த வருஷத்துக்கு ஏதோ புதுசாக நல்லதாக மெருகூற்றி சேகரன் சாரும் அவரோட டீமை பண்ணுறது இட்ஸ் அமேசிங். தேங்க்யூ வெரி மச் ஹியூமர் கிளப். என் பேர் வைதேகிரமணி. நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கோம். இது 4வது வருஷம் நான் ஆனுவல் டேக்காக வந்துட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இங்கே நடக்கிற இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மனசுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் கூட மறந்து ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு பண்ணுறாங்க. மாதம் இங்கே இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். இவங்க வெறும் அந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனைகள் பண்ண அமர் சேவாசன், ராமகிருஷ்ணன், அது மாதிரி ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு அவங்க ஹானர் பண்ணுறாங்க. பிளட் டொனேஷன் பண்ணது, ஐ டொனேஷன் பண்ணது, இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் விசேஷமானது. அதனால் நான் எவ்ரி இயர் வந்துட்டுருக்கேன். இந்த வருஷம் சந்தோஷம். ஹியூமர் கிளப் விழா அப்படிங்கிறது இது ஒரு திருவிழா. நான் எதை வேணாலும் மிஸ் பண்ணுவேன், இந்த ஹியூமர் கிளப் விழா மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ அழகாக நேர்த்தியாக ஆர்கனைஸ் பண்ணி டைம் பிரகாரம் அந்த டைம் பவுண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனா இங்கே தான் எந்த ராஜா எந்த பட்டத்துக்கு போனாலும் அந்த டயத்துக்கு ஆரம்பித்து டயத்துக்கு அவங்க அழகாக முடிப்பாங்க. இது ஒரு யூஸ்ஃபுல் ப்ரோக்ராமாக இருக்கும். இதுலேருந்து எதாவது நம்ம கற்றுக்கிறதுக்கு வழி இருக்கிறதா இருக்கும். அந்த அளவில் ரொம்ப சொற்பொழிவுகளை நடத்தி அழகாக நடத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்.
இதில் ஆனந்துக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றத்தின் 43வது ஆண்டு விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த ஆனந்தமும் பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். சிரிப்பது என்பது வாழ்க்கையை ஆனந்தமாக வைத்திருப்பது, மகிழ்ச்சியாக வைத்திருப்பது. அது நாம் நமக்கு உருவாக்கி கொள்வதல்ல, பிறருக்கு இன்பம் தருவதால், பிறருக்கு மகிழ்ச்சி தருவதால், பிறருக்கு உயர்வு தருவதால் நமக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் தானே வரும். அதை ஒவ்வொரு அங்குலமாக ஒவ்வொரு முறையும் தங்கள் செயலால் உணர்த்தும் திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றத்தோடும் அதன் சகாக்களோடும் இணைந்திருப்பதில் நான் பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். வாழ். ஒன் ஆஃப் த ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் இது ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல். இது ஒரு தவம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. ஒரு பக்கம் எப்படி இதை வந்து இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இவ்வளவு தூரம் ரொம்ப கன்வின்ஸ்டாக ரொம்பவும் கமிட்டடாக பண்ண முடியும் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். இயர் ஆன் இயர் ரொம்ப தேவையான மருந்து இன்னைக்கு உலகத்துக்கு சிரிப்பு, அதை சிறப்பாக தர்றது ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல். அதுவும் நம்ம ட்ரிப்ளிகேன் சாப்டர். தேங்க்ஸ் டு கண்ணன், சேகர் சார், சீதாராமன் சார் அண்ட் த ஹோல் டீம் இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக பண்ணுறதுக்கு. இதில் இன்றைக்கி ஸ்ரீதர் அவார்டு வாங்குறார். அவர் எங்கள் டம்மிஸ், பர்சனலி எனக்கு அண்ணா, எங்களுக்கு ஃபேஸ் ஆஃப் டம்மிஸ். அவருக்கு இன்றைக்கி இந்த அவார்டு கொடுக்கறதும் அந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணதும் பெரிய ஹானர். ரொம்ப லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஃபங்க்ஷன், லுக்கிங் ஃபார்வர்ட். இது மாதிரி வருஷம் அப்படியே வளர்ந்துட்டே இருக்கணும் சிவன் அருளாலன்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். நான் ஹியூமர் கிளப் 43 அனிவர்சரி காமராஜ் அரங்கத்துலேருந்து பேசுகிறேன். நான் சாதாரணமாக ஹியூமர் கிளப் மீட்டிங் எதையுமே விட்டு கொடுக்குறதில்ல. ஈவன்தோ நாடகத்தில் நான் நகைச்சுவை வேடங்கள் தடுத்தாலும் பல நகைச்சுவைகளை இங்கிருந்து என்னால் தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அது என்னுடைய நாடகத்தில் உபயோகித்துக் கொள்ள முடிகிறது. அதற்காக மாத்திரம் இல்லை, இங்கே வந்து உட்காந்தா ஒரு 2 மணி நேரமோ 3 நேரம் ரிலாக்ஸாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்கும். பாக்கி கவலைகள்லாம் மறந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியும். அதனால தான் ஹியூமர் கிளப்புக்கு வரேன். நீங்கள் இது வரைக்கும் வரலன்னா தயவு செஞ்சு உடனே ஹியூமர் கிளப்பில் மெம்பராக சேருங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஹியூமர் கிளப் மெம்பராக இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே ஒவ்வொரு சமயம் வரும்போதும் ஒரு ரீசார்ஜ் நடக்குது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னுவாங்க. ஒரு நிமிஷமும் நேரம் போகிறதே தெரியாது. அதுவும் ஜென்யூனாக பர்ஃபெக்ட் டைம் தொடங்கி பர்ஃபெக்டாக டைமை முடிப்பாங்க. ரொம்ப மனசுக்கு இங்கேருந்து விட்டு வெளியில் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திருப்பி எப்போ வருவோன்னு காத்துட்ருக்கோம். இது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஒரு பிறந்த வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது. மிக்க நன்றி. இந்த ஹியூமர் கிளப்பில் ஒரு 7 வருஷமாக வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி நமக்கு தேவையான கருத்துக்களை இங்கே சொல்கிறாங்க. எல்லா முக்கியமான ஆளுங்கள்லாம் இங்கே ஸ்பீச் கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சிங்க இது. இல்லை உண்மையிலே எனக்கு ரொம்ப மற்ற மகிழ்ச்சிங்க இன்றைக்கி வந்ததுக்கு. சார், நான் ஹியூமர் கிளப் லைஃப் மெம்பரு. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு பேச்சாளர்களும் வராங்க. ஆனால் இதுக்காக அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ரொம்ப ஒரு தடவை ஆர்கனைஸ் பண்ணுறதும் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதே நேரத்தில் உறுப்பினர்களும் அது கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் எந்த விதமான ஒரு நாள் கூட ஒரு சத்தம் கிடையாது, எந்த விதமான இதுவும் இல்லை. ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. வாழ்த்துக்கள். இதே மாதிரி அவங்க 100ஆண்டு விழா கொண்டாடணும், நான் கலந்துக்கணும். 4 மணிக்கு தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் 2 மணிலேருந்தே பார்த்திங்கன்னா வெயிலையும் பொருட்படுத்தாமல் இவ்வளோ பேர் க்யூவில் வந்து நிற்கிறாங்க. நிறைய பேர் ஏஜ்டு பீப்புள் தான். இதுலேருந்தே இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னு எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ. ஹலோ, ஐ எம் ராதா ஹியர். என்னோடய ஹஸ்பண்ட் வெங்கட் அண்ட் மாது. நாங்கள்லாம் ஒரு 15 இயர்ஸாக ஹியூமர் கிளப் மெம்பர்ஸு, லைஃப் மெம்பர்ஸு. அண்ட் எவ்ரி ப்ரோக்ராம் இஸ் ஆசம், very good, and especially the annual celebration ரொம்பவே grandeur. 4 மணி நேரம் பட் யாருமே எழுந்து போவே மாட்டாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். we are all blessed, and Shekaran sir and his whole team, congrats, and this service for us should continue. Thank you so much. முதல் தீபாவளி எவ்ரி இயர். அதுதான் எல்லாம் எங்கள் சீனியர் சிட்டிசன் எல்லாருக்கும் முதல் தீபாவளி ஃபார் தி இயர். இதுதான் ஹியூமர் கிளப் ட்ரிப்ளிகேட். ஆல் த ப்ரோக்ராம்ஸ் they conduct in a proper way, in a proper manner. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சேகரன் கண்ணன் சாருடைய சர்வீஸ் எக்ஸலண்ட் சர்வீஸ். எனிவே
தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் அஸ். நாங்கள் வந்து பெர்மனண்ட் லைஃப் மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. தேங்க்யூ சார். வணக்கம் எல்லோருக்கும். ரொம்ப இது வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான இது ஒரு கல்யாணம் மாதிரி எங்களுக்கு வருஷம் இது மாதிரி ஆனுவல் டே கொண்டாடுறது, எங்கள் ஓன் பர்த்டே வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுற மாதிரி எல்லோரும் ஒன்றா வந்து இங்கே அசம்பிள் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி மாதம் எங்களுக்கான ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணுறோம். அதுவும் வந்து சந்தோஷமான நிகழ்ச்சிகள், நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தரும் இதில் மெம்பர் ஆகணும், இது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணும். திஸ் இஸ் மை விஷ். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ஹியூமர் கிளப்பில் 10 வருஷத்துக்கு மேலே உறுப்பினராக இருக்கிறேங்க. முதல்ல நண்பருடைய அழைப்பில் விருந்தினராக தான் வந்தோம். அப்போ 200 தான் மெம்பர்ஷிப் இருந்தது. அதை விரும்பி வர்றதுக்குள்ளே 500 பண்ணிட்டாங்க. இப்போ அதில் சேர்ந்துட்டோம் நல்ல வேலையாக. இப்போ இன்னொரு 500 1000. ஆனால் 10,000 கொடுத்தாலும் ஒருத்துங்க. அதுதான் சொல்ல வர்றேங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு நிகழ்ச்சி 2 மணி நேரம். அதுக்கு முன்னாடி திரைப்பட பாடல்கள் பழைய பாடல்களை நல்லா போடுறாங்க, கருத்துள்ள பாடல்கள். அதுக்கப்புறம் இது ஒவ்வொரு மாதம் சிந்தனை நல்லா மனசுக்கும் உடலுக்கும் நல்லா இருக்கிற மாதிரி, மனசுக்கு மட்டும் இல்லாமல் உடலும் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நல்ல சிந்தனைகளை விதைக்கிறாங்க, நல்ல பேச்சாளர்களை கூட்டு வராங்க. அப்போது வயது இப்போ இருக்கிற மாதிரி தெரியறது இல்லை, இளமை இருக்கிற மாதிரி வயதை மறந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். அது அந்த முக்கியமாக இந்த ஆண்டு விழாக்கள், ஒவ்வொரு ஆண்டு விழாவும் எப்போ வரும்னு நம்ம காத்துட்ருக்கிற அளவுக்கு இருக்குது. எப்போவுமே அடித்து பிடிச்சி கடைசி நேரத்தில் வருவோம். இன்றைக்கி 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து காத்துட்ருக்குறோம் இடம் பிடிக்கிறதுக்காக. இப்போ ரஜினிகாந்த் படத்தில் சினிமாவுக்கு போய் முதல்ல டிக்கெட் வாங்கிட்டு போவார், சட்டையை கிழிச்சிட்டு போவார். அங்கே சட்டையை கிழிக்கலை, அந்த அளவுக்கு வேகமாக வந்துவிட்டோம். ஒரு இடம் கிடச்சி அமர்ந்துட்டுருக்கிறோம். இந்த மேலும் மக்கள், இதை கேட்குற மக்கள் எல்லாம் தங்கள் உறவுகள் நண்பர்கள் எல்லாம் அழைத்து வந்து இன்னும் நிறையா பெரிய அளவில் நடத்தலாங்க. வாழ்த்துக்கள். இதை ஒளிப்பதிவார்கள், இது கேமரா எடுக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி. வணக்கம். என் பேர் வெங்கட். நான் 10 வருஷமாக ஹியூமர் கிளப்க்கு மெம்பராக இருக்கேன், வந்துட்டுருக்கேன். இது 43வது வருஷம் ஹியூமர் கிளப்போட ஆனிவர்சரி. ஒரு இயக்கம் 43 வருஷம் நடத்துறதுன்றது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஹியூமர் கிளப்புன்னு பேர் இருந்தாலுமே அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சிந்திக்கவும் வைக்கும், சிரிக்கவும் வைக்கிற ப்ரோக்ராம்ஸாக தான் இருக்குது. இது ஒரு சமூக பணியாக பண்ணிட்டு வராங்க. எல்லா ஆனிவர்சரியும் போதும் இராணுவத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்துக்கு அவங்க பண்ணுற அந்த டொனேஷன்றது ஒரு சிறந்த உதாரணம். இன்னும் அவங்களோட பணி, சமூக பணி வளரணும், மக்களை சிரிக்கவும் வைக்கணும், சிந்திக்கவும் வைக்கணும், ஹெல்த்தியாக வச்சுக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த 43வது ஆனிவர்சரி செலிப்ரேஷன் ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ளிகேன் சாப்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்தது. இன்றைக்கி பாரதி பாஸ்கர், பாரதி இவருடைய குறிப்பாக அவங்களுடைய இது பேச்சு கேட்கறதுக்காகவே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜாதி மதம் பேதம் இல்லாமல் எல்லாரும் இங்கே வந்து எல்லாரும் இருக்கிறது, பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ் எல்லாருமே வந்து ஜாதி மதம் இல்லாமல் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. வணக்கம். இந்த ஹியூமர் கிளப் ஆண்டு விழாவுக்கு வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. எவ்ரி செகண்ட் சண்டே அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அது வந்து ஒரு மகிழ்ச்சியை தருது. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற எங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. நாங்கள் வந்து லைஃப் மெம்பராக இருக்கிறோம். இதில் ஒரு 20 வருஷமாக லைஃப் மெம்பராக இருக்கிறோம். இங்கே வந்து எங்களுக்கு ஹியூமர் கிளப் வர்றது ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருக்குது, உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்குது. இந்த 43வது ஆண்டு விழா ரொம்ப நல்ல சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துகிறோம், வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன். குட் ஆஃப்டர்நூன். அங்கத்தினர்கள் எல்லோருக்கும் வணக்கங்கள். என் பேர் கேவி ரமணன், வந்தவழிப்பாக்கத்திலேருந்து வரேன். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆண்டு விழாவுக்கும் சரி, மாதாந்திர விழாவுக்கும் சரி ரெகுலராக வந்துட்டுருக்கேன். நான் இந்த ஆண்டு 43வது ஆண்டு கோலாகலமாக நடக்கப்படுது. சரி, இப்படி கூட சொல்லலாமே, இந்த ஆண்டும் கோலாகலமாக நடக்கப்படுது. சரி, நிறைய அறிஞர்கள் வராங்க, நிறைய கலைஞர்கள் வராங்க. எல்லாரையும் நல்லா பாராட்டி ஊக்குவித்து நிறைய பேருக்கு அந்த அவார்டெல்லாம் கொடுத்து, முக்கியமாக இராணுவ வீரர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கு மரியாதை செய்து இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதை கண்டினியூஸாக நடக்கிறது, கண்டினியூஸாக நடத்திட்டுருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேகர் சார், கர்ணன் சார், எஸ்பி வெங்கடேஷ் சார் எல்லாருமே இவங்க சீதாராமன் சார் எல்லாம் சேர்ந்து நடத்துகிற ஃபங்க்ஷன் இது. ரொம்ப ஜோராக நடத்திட்டுருக்காங்க. பிரமாதமான எல்லோருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இது மாத்திரமில்லை, இன்னும் நேராக பார்த்தீங்கன்னாக்கா 50வது ஆண்டு விழா போகுது. அதுக்கு பிறகு இன்னும் 75. இவங்க எல்லா ஃபங்க்ஷனையும் ரொம்ப நல்லா நடத்தி ரொம்ப சிறப்பாக நடத்தணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறேன். ரொம்ப நல்லது. தேங்க்ஸ். இந்த ஹியூமர் கிளப்புக்கு
கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வருஷமாக மெம்பராக இருக்கேன், லைஃப் மெம்பராக இருக்கேன். ஹியூமர் கிளப்புன்றது ஒரு நமக்கு வந்து கொடுத்து வச்ச ஒரு இது. அதாவது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சிரிப்பு என்பது. அது வந்து இந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி இது மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்கள தான் நம்ம பாராட்டணும். பாருங்கள், 4 மணிக்கு தான் ஃபங்க்ஷன், 2:30 மணிக்கே வராங்க. இதை மாதிரி ஒரு புது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கூட அது மாதிரி வரமாட்டாங்க. அதுவும் எத்தனை இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலு முடிஞ்சு வெளியிலலாம் இருந்து கூட பார்ப்பாங்க. இதை தவிர யூடியூப்பில் வேறு பார்ப்பாங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். அந்த பேசுகிறவங்க நானும் நிறைய வருஷம் வந்துட்டுருக்கேன். ஒருத்தரையும் ஒருத்தர் பேசுகிறாங்க. அவங்க பேச்சில் 2 இருக்கும். ஒன்று சிரிப்பு இருக்கும், அப்புறம் சிந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அதாவது மொத்தம் சிரிச்சிட்டும் போகக்கூடாது. அதே சமயத்தில் ஒரு 4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் சிந்திக்கணும் இருக்கணும். 4 மணி நேரம் வந்து இப்போது ஒரு சினிமாவில் கூட உட்கார முடியாதுங்க. 2:30 மணி நேரம் தாண்டினா சினிமா விட்டு வெளில வந்துடுறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல எங்கே வேணால் பாருங்கள், 4 மணி நேரம் ஒருத்தர் உட்கார வைக்க முடியுமான்னு இதை அவங்க பண்ணுறாங்க. இந்த பண்ணுற ஒரு செக்ரட்டரியாக இருக்கட்டும், சேகராக இருக்கட்டும், எல்லாரும் பாராட்டுக்குரியவர்கள். இதுக்கு பேச வந்திருக்கணும். சும்மா சாதாரண வந்து நம்ம அரசியல் மாதிரி பேச வரதில்லை. இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. என்ன பேசணும், எது பேசக்கூடாது, எதெல்லாம் கருத்து சொல்லணும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முயற்சி செய்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நான் வந்து வேடிக்கைக்காக சொல்லலை, பல வருஷம் வந்திருக்கேன், ஆனிவர்சரிக்கு வந்திருக்கேன், மந்த்லி மீட்டிங் வந்திருக்கேன். அது வந்து இன்ஃபேக்ட் இதை மாதிரி ஒன்று இருக்கிறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும். இதை மாதிரி எல்லா இடத்துலையும் இல்லை, சில இடத்துல தான் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே நம்ம மதுரையில் இருக்குன்றாங்க, திருநெல்வேலி இருக்குன்றாங்க. அதனால் இது நம்ம மேலும் மேலும் வளரணும். நமக்கு வந்து உடம்பில் வந்து வியாதி ஈதி வராது இருக்கணும்னா சிரிக்க வேண்டியது முக்கியம். அது ஒன்றும் ஆபாசம் இல்லாத நல்ல கருத்தோடு சிரிக்க வைக்கிறவங்க இந்த நாட்டை குறைச்சுட்டே போகிறாங்க. NS கிருஷ்ணனுடைய அந்த காலம் போயாச்சு. அந்த விஷயத்தில் இதை வந்து நம்ம ஊக்குவிக்கணும், கலந்துக்கணும், பாராட்டணும், என்ஜாய் பண்ணணும். அதுதான் நான் சொல்கிறேன். நான் இப்போ தான் இந்த வருஷம்தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இவங்க வந்து ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸ்ஸு. இவங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்க மூலியமாக தான் நான் இப்போ இங்கே வந்தேன். லாஸ்ட்டு சண்டே, செகண்ட் சண்டே அப்போ அங்கே வந்திருந்தேன். அந்த மயிலாப்பூர் அகாடமி. இது செகண்ட் டைம் நான் வர்றது. இது வந்து நல்லாயிருக்கும், எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரிட்டையர்ட் பர்சன்ஸ்க்கு இது கொஞ்சம் நான் எல்லாரையும் பார்த்தா மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். 30 வருஷத்துக்கு மேலே ஜாயின் பண்ணி வருஷம் வந்துடுவோம். வருஷம் மந்த்லிக்கும் கட்டாயம் வந்துடுவோம். மந்த்லிக்கு கட்டாயம் வரணும்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ் முன்னால் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு ஷீல்டு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ வந்து எங்களுக்கு ரிலாக்ஸேஷனே ஹியூமர் கிளப் தான். வேறு இது மாதிரி எங்கே நடக்குதுன்னு எனக்கு கேட்டாங்க. எங்களுக்கு அதை பற்றியே தெரியாது. இதில் சேர்ந்தோம், இதில் கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம். ஃபுல் அட்டண்டன்ஸுக்காக தான் எங்களுக்கு வந்து ஹானர் பண்ணாங்க, மேடையில் ஏற்றி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் ஆனால் பேசுகிறவங்க எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லது. நியூவாக இருக்கவங்களுக்கு இன்னும் சான்ஸ் கொடுக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் மேடையில் பேசுகிறதுக்கு சான்ஸ் தரணும். பேசினவங்களே பேசாமல், பாடினவங்களே பாடாமல் சான்ஸ் கொடுக்கணும் எல்லாருக்கும். அதுதான் எங்களோட ஆசை. அப்புறம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வரவழைக்கணும். எல்லாம் ஏஜ்டு பீப்புள் தான் வரும். விளையாட்டுக்கும் சொல்லுவாங்க, கிழவர்களுக்கு நடத்தப்படும் சங்கம்னு சொல்லுவாங்க. இந்த யங் பீப்புளை 25 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் இருக்க யங் பீப்புளை வரவழைக்கணும். நம்ம சாருமே மும்மூர்த்தி 3 பேர் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யுங்க. அதான் நான் கேட்டுக்கிறது. ரொம்ப தேங்க்ஸ். இந்த 43வது ஹியூமர் கிளப் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் தேர ஹாப்பியாக வந்து சிரிச்சிட்டு போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான இடமா அமைஞ்சிருக்கு. இந்த ஃபேமிலியாக நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். ரொம்ப நன்றி. நாங்கள் ஹியூமர் கிளப் ஆண்டு விழாவுக்கு ஒரு 10-15 வருஷமாக வந்துட்டுருக்கோம். இது எப்போவுமே இது ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு பெரிய ப்ரோக்ராமு. ஒரு 4 மணி நேரம் நான்ஸ்டாப் ஹியூமர், சிரித்து அப்படியே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இதை வரத்துக்கு ஒரு ஃபேமிலியாக வரும் பாருங்கள். எங்கள் ஃபேமிலியே வந்திருக்கு பாருங்கள். ஒரு 7-8 பேர் இருக்கோம். அது மாதிரி ஃபேமிலியெலாம் வந்திருக்கான் பாருங்கள். எல்லோரும் எங்கள் சித்தப்பா, சித்தி, என் தங்கச்சி தாம்பரத்துலேருந்து வண்டி வச்சுன்னு வரோம். எவ்ரி இயர் தாம்பரத்துலேருந்து வரோம். அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ இதுக்கு எங்களுக்கு ஆர்வம். இதில் இப்போ ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி வந்து பண்ணிட்டு போயிடுவோம். அதான் அது ஹியூமர் கிளப்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பண்ணினா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இதை வந்து அட்டன் பண்ணிட்டு போவாங்க. ஹியூமர் கிளப் வாழ்க, வளர்க. ஹியூமர் கிளப்புங்க இந்த கான்செப்ட் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. இந்த காலத்தில் சிரிப்பு, சந்தோஷம் இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. நம்ம கூட பசங்களாம் கொடியே இல்லை. ஒருத்தனா ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில் இருக்கான். இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கிளப் நடத்தி இந்த வயசானவங்க நல்லபடியாக பண்ணுறது, இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இது மேலும் மேலும் வளரணும். ஆல் தி பெஸ்ட் டு ஹியூமர் கிளப். ஹியூமர் கிளப்பில் ரொம்ப வருஷமாக மெம்பரு. ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வி ஷுட் அப்ரிஷியேட் தம்
to conduct the meeting exactly at 4 o'clock. சார் எல்லோருக்கும் வணக்கம் சார். 41 ஆண்டு விழா சிறப்பாக துவங்க இருக்கிறது. குழுவினருக்கு ரொம்ப நன்றி. எதையும் பிரதிபலன் எதிர்பாராம ரொம்ப அருமையாக செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் மென்மேலும் சிறப்பாக வளரணும். எங்களுடைய வாழ்த்துக்கள், எல்லோருடைய வாழ்த்துக்களும். எனக்கு என்ன குறைய தெரியுதுன்னா, இந்த போட்டவங்களே ஸ்பீக்கரே போடுறாங்க. கொஞ்சம் புது ஆளுகளை வித்தியாசமாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே எங்களுடைய குறை. ப்ளீஸ் அதை அடுத்தது சிறப்பாக செய்ய சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஹியூமர் கிளப்பில் லைஃப் மெம்பராக இருக்கேன். ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அதை நான். ஏன்னா சேகரன் சார் வந்து இது மாதிரி யாருமே நடத்த முடியாது. அதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. ஒவ்வொரு மாதமும் சிறந்த நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு வராங்க. அந்த ஹியூமர் கிளப் அனைவருக்கும் என்னோட மனமாக நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். ஹியூமர் கிளப்பில் 20 வருஷத்துக்கு மேலே மெம்பர். ஆமாம், அநேகமாக எல்லா வருஷம் ஆனிவர்சரிக்கு வருவேன். இந்த வருஷமும் வெளியூர் போயிட்டு ஃபார்ச்சுனேட்டாக நேற்றுக்கு நைட் தான் வந்தோம். இந்த ஆனிவர்சரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மத்தியானம் வந்தாச்சு. ரொம்ப நல்ல க்யூலாம் ஃபார்ம் பண்ணி நல்லா இது பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ. இந்த நகைச்சுவையாளர் சங்கத்தில் நான் வந்து ஒரு 20 வருஷமாக மெம்பராக இருக்கேன். நான் ஆனுவல் மெம்பர். சேகரன் சார், கண்ணன் சார், சீதாராமன் சார் ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. சிரிப்போட சிந்தனையும் சேர்த்து இது பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்ல முயற்சி. இங்கே வராத முக்கியமான நபர்களே இல்லை. அருமையான நிகழ்ச்சி. இது வந்து 50 வருஷம் 100 வருஷம் இது பண்ணி வளரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி. இது எல்லாருக்குமா உள்ள ஒரு நிகழ்ச்சி. எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது. நம்ம செயலாளர் சேகர் சாருக்கும் பொருளாளர் கண்ணன் சாருக்கும் நான் மிகுந்த நன்றி கடன்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு ஹியூமர் கிளப்பில் ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற அவங்க நீண்ட நாள் நல்ல சிறப்பாக வாழணும். அவங்க எல்லாருமே அவங்க ஆசீர்வாதத்தோடு நம்ம நல்லாயிருப்போம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். வணக்கம், நான் மயிலாப்பூர் பட்டாபி, பிரபல எஃப்எம் வானொலி நேயர். இந்த ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ளிகேன் சாப்டர் 43வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. பிரபல பேச்சாளர்கள் பாரதி பாஸ்கர், மணிகண்டன் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மயிலாப்பூர் பட்டாபி. சார் மோர் தென் 15 இயர்ஸாக வந்துருக்கேன் நான். இட்ஸ் எக்ஸலண்ட் மீட்டிங். நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக ரிலீஃப் ஆகுது. நம்ம என்ன தான் டென்ஷன் ஆங்ஸைட்டி எதாக இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது we get full relief and relaxed and we can get some new friends also. எல்லாம் வந்து லைக் மைண்டட் பீப்புளாக இருக்கிறதால வந்து எக்ஸலண்ட்டான அரேஞ்ச்மெண்ட் இது. இட்ஸ் ஐ விஷ் இட் வெரி கிராண்ட் சக்ஸஸ். தேங்க்யூ. நான் ஹியூமர் கிளப்பில் வந்து 2006 மெம்பராக இருக்கேன், லைஃப் மெம்பரு. எனக்கு வந்து ஒரு மந்த்லி ஒரு அவுட்லெட். இது எனக்கு நல்ல ஒரு ப்ரோக்ராம், நல்ல ப்ரோக்ராம் நடத்துவாங்க. பெரிய பெரிய பேச்சாளர் வருவாங்க. இந்த வருஷம் பேச்சாளருக்கு எனக்கு அவ்வளோதான் தெரியல. பட் எனிஹோ மந்த்லி மீட்டிங்லேயே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த சேகரன் குரூப்புக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதாங்க ஹியூமர் கிளப்பை பற்றி நான் சொல்லணும்னு இல்லை, எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். இப்போது நானும் ட்ரிப்ளிகேன் வாசி தான், அங்கேருந்து வந்தால் ஹியூமர் கிளப் அப்புறந்தே தெரியும். ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க. இப்போ அதை பற்றி சொல்லவே வேண்டாம். எனக்கு 85 வயசு ஆகுது. பொழுது போகிறதுக்கு இதுதான் நல்ல இது. அதனால் நாங்கள் விடுறதில்ல, ஒரு மீட்டிங்கும் விடுறதில்ல. எல்லாருமே நல்லா தெரிஞ்சவங்க தான், எல்லாம் தெரிஞ்சவங்க தான். நல்லா நடத்துகிறாங்க. இதே மாதிரியே நடத்தணும். நான் ஏதாவது ஆர்டிக்கல் எழுதலான்னு பார்த்தேன், நமக்கு போயிட்டு வர டைம் கிடைக்கல. இல்லாட்டா ஒரு ஆர்டிக்கல் போட்டுருந்தேன். ஒரு 30 செகண்ட்ஸ் ப்ளீஸ். எங்களுக்காக கிட்டத்தட்ட 3-4 மாத உழைப்பு இல்லை வேலை செஞ்ச எல்லாருமே ஒரு 13 பேருமே குறைஞ்சபட்சம் 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் சம்பாதிக்கிற இளைஞர்கள் தான் எங்கள் டீமில் இருக்காங்க. ஐ ரிக்வெஸ்ட் விஜயானந்த் சார் டு ஹானர் தெம் பை அ டவல். ஒரு 30 செகண்ட்ஸ் ஐ கால் அப் தெம். மகேஸ்வரி மேடம், மகேஸ்வரி டக்குன்னு அதை அங்கே வச்சு, மகேஸ்வரி மேம், பாண்டியராஜன், மார்க்கண்டன், மார்க் வாங்க, சபிதா முரளி ப்ளீஸ். ராமசுப்ரமணியன், பரதன், தன்ராஜ், தீனா, தமிழ்ச்செல்வன், பார்த்தசாரதி,
சூர்யா, தேவராஜ், சௌமியா, அப்புறம் சௌமியா, சௌமியா, தேவராஜ், சௌமியா, நீங்கள் பார்க்க. அண்ட் ஃபைனலி சௌமியா போயிடுங்க. ஃபைனலி ஸ்ரீராம். ஸ்ரீராம், ஸ்ரீராம் ப்ளீஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. நான் உண்மையிலேயே சொல்கிறேன் சார், ஒரு இப்போ தான் சிஇஓவாக நீங்கள் வந்து பதவி எடுத்துருக்கீங்க ஒரு பேங்க்கில். இவ்வளவு நேரம் இருந்தது எங்களுக்கான ஆகச்சிறந்த பெருமை. அவங்க எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், 43 வருஷத்தில் 23 டிபார்ட்மெண்ட் சார் இதில் ஒர்க் பண்ணுறது. அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, அத்தனை ஸ்பான்சருக்கும் நன்றி சொல்லி. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, ஹியூமர் கிளப்பில் யாரையும் இழிவுபடுத்தி பேசாமல் நல்ல தரமான நகைச்சுவையை தான் என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி பேசினாங்க. எஸ்பெஷலி லேடிஸை. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஃபார் தட் மேட்டர் என்னுடைய சன் அருண் ஸ்ரீராம்னு, அவன் வந்து ஹீஸ் அ ஸ்டாண்டப் காமெடியன் பை பேஷன் அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பை ப்ரொஃபஷன். அவன் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறது இதுதான். அது தவிர ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கெல்லாமும் காமெடி ஷோ பண்ணி அவங்கெல்லாம் ஃபண்டெல்லாம் ரேஸ் பண்ணி கொடுக்குறான். ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் கணேசன், என் மனைவி சித்திரபாலா. வேளச்சேரியிலேருந்து வந்துட்டுருக்கோம். உண்மையிலேயே இது வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு தெரப்பி மாதிரி. வருஷம் நாங்கள் மாதம் நடக்கிற இது மயிலாப்பூரில் நடக்கிறதுக்கும் வந்துடுவோம். இப்போ வந்து வருட இது அதுக்கும் வந்துட்டு தான் இருக்கோம். முன்னாடி அங்கே நடந்துட்டு இருந்தது, இன்றைக்கி தான் காமராஜர் அரங்கத்தில் வச்சுருக்காங்க. ரொம்ப சிறப்பான பேச்சாளர்கள், சிறப்பான பேச்சு, அதான் ரொம்ப பாராட்டுகள் அனைவருக்கும். இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே நம்ம இந்த குழுவிற்கு நம்மளுக்கு வாழ்த்துக்கள் அதிக வைக்கிறோம். நன்றி. 7 வருஷமாக நான் மெம்பர் இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப அருமையான நிகழ்ச்சிகளை அவங்க நடத்தி எல்லாருக்கும் மனசுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்ருக்குறாங்க. ஹியூமர்ஸ் கிளப்புக்கு நாங்கள் எல்லோரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நடந்த ஹியூமர் கிளப் ஆனிவர்சரியில் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. மனதுக்கு மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. தேசிய பற்று, நாட்டுப்பற்று மற்றும் அந்த ஆர்மியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு டொனேட் பண்ணுறது, பேச்சாளர்களோட நகைச்சுவை உணர்வுகள் எல்லாமே அனுபவித்தோம். மற்றும் லைஃப்பை எப்படி கொண்டு போகணுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலே அனைவரும் கண்டு கழிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. பாராட்டுகள், நன்றி. ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த 3 ஹவர்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக, நல்ல மனசு திருப்தியாக, ஹாப்பியாக, ரொம்ப நல்ல அருமையான கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த 3 மணி நேரம் எங்களுக்கு போனதே தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது சார். சென்றதே தெரியவில்லை. உற்சாகமாகவும் நகைச்சுவையாகவும் நன்றாக இருந்தது. நான் ஒரு ஹியூமர் கிளப்புக்கு வந்து லைஃப் மெம்பர். நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமாக நல்லா தான் இருக்குது. நல்ல ஸ்பீக்கர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதாவது காமெடி மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது இங்கே. வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறோம். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சந்தோஷப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த இராணுவ வீரர்கள் அவங்க குடும்பத்துக்கு வந்து இவங்க பண்ணுற உதவி இருக்கே, அது வந்து அளப்பறியாதது. அதை வந்து அவங்க பண்ணுறாங்க, ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹியூமர் கிளப்பில் வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ணி அவார்ட்ஸ் தராங்க. லக்ஷ்மி அவங்களுக்கு தந்தாங்க மனோரமா ஆட்சி அவார்டு. இந்த வாட்டி ஸ்ரீதரன் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீதர் அவருடைய ஃபேன். நான் அவருடைய ட்ராமாஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதனாலே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்த பேச்சாளர்கள் எல்லாருமே நல்லா பேசினாங்க. பாரதி பாஸ்கர் சொல்லவே வேண்டாம், ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க கண்ணதாசனை பற்றி. இது மாதிரி மணிகண்டன் சாரும் சரி, எல்லாருமே சரி நல்லா பேசினாங்க. பையன்லாம் இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற இந்த ப்ரோக்ராம் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. திரும்ப வரணும்னு தோன்றது வருஷம். ரொம்ப சந்தோஷம். நன்றி.
வணக்கம், என் பேர் வெங்கடகிருஷ்ணன். நான் வெஸ்ட் கேகேர்லேருந்து வரேன். இது என் ஒய்ஃப் பாரதி வெங்கடகிருஷ்ணன். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக மெம்பராக இருக்கேன். ரெகுலர் அட்டெண்டிங் இன் ஆனுவல் டே ஃபங்க்ஷனு. இது ரொம்ப நல்லா இருந்தது ஃபங்க்ஷன் இன்னைக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. எஸ்பெஷலி கண்ணதாசனை பற்றி பேசினது ரொம்ப மனத்துக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடு இருந்தது. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய அட்டன் பண்ணணும்னு என்னோட விருப்பம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பேர் பாரதி. ஆக்சுவலி இது வந்து அட்டன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு டைட் ஷெட்யூல் ஆஃபீஸுன்னு பரபரன்னு ஓடின்னு இருக்கிறதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு இனிய மாலை பொழுது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்ஸ் டு ஹியூமர் கிளப் ட்ரிபிள்கே. ஹியூமர் கிளப்பில் மெம்பராக ஒரு 2-3 வருஷமாக இருக்கேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரொம்ப ஹியூமரை மட்டும் ஒரு பெரிய பொருளாக எடுத்துக்காமல் நல்லபடியாக மற்ற சமூக சேவை மற்றதை பற்றியும் நல்லபடியாக செஞ்சுட்டு வர்றாங்க. பர்டிகுலர்லி இந்த அனிவர்சரி அட்டன் பண்ணதை பற்றி ரொம்ப சந்தோஷம். எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, கண்ணதாசன் நமக்கு எல்லாரும் வேண்டிய ஒரு இன்னும் வாழும் கவிஞர். அவரை பற்றி பாரதி பாஸ்கரும் அதை தொடர்ந்து ஒவ்வொருவரும் பேசினது ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருந்தது, சிந்திக்கும்படியாகவும் இருந்தது. ஹியூமர் கிளப்பின் நிகழ்ச்சிகளெல்லாம் தொடர்ந்து இன்னும் 43 ஆண்டு முடிஞ்ச போது 100 ஆண்டுகள் இன்னும் நல்லபடியாக இருந்து இன்னும் கூடுதலாக எல்லோருக்கும் நல்லபடி காட்டணும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஹலோ, வணக்கம். நாங்கள் இந்த கிளப்புக்காக 15 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் புதுசாக எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இதை நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நிறைய கலைஞர்கள், நிறைய இந்த மேடை நாடகம் எல்லாருமே இது பண்ணி அவங்களுக்கு இராணுவத்துக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இது தன்னெல்லாம் கருதாமல் பண்ணுற இந்த குழுவுக்கு மிக மிக நன்றி. என் பேர் பத்மநாபன். நான் அண்ணா நகர் வெஸ்ட்லேருந்து வரேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். இதில் ஹாஸ்யம், ஹியூமர் அப்படின்னாவே நம்ம கிரியேட் தான் பண்ண முடியும். யூ கேனாட் பை. சந்தோஷத்தை நம்ம எங்கே வாங்கணும்னா காசு கொடுத்து எங்கேயும் வாங்க முடியாது. இவங்க ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மோர் தென் 50 இயர்ஸ் தான். ரொம்ப ரசித்து முடியாதவங்க கூட எப்படியும் இதை அட்டன் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். இது எவ்ரி இயர் நல்லா டெவலப் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. வாழ்த்துக்கள். கேகே நகர்லேருந்து வரேன். இந்த ஹியூமர் கிளப் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு நான் ரொம்ப மேபி 10 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். வெரி நைஸ் ஆஸ் யூஷுவல். சூப்பர் ப்ரோக்ராம். தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருந்தது. நான் லைஃப் மெம்பர். இதுவரையும் ஒரு ப்ரோக்ராம் கூட விட்டதில்லை. 40 வருஷமாக இருக்குது. இது ஆரம்பித்ததுலேருந்து எல்லா வருஷமும் வந்துட்டுருக்கேன். எல்லாம் ரொம்ப இந்த மாதிரி சிறப்பாக எல்லாம் பண்ணி 4 ஹவர்ஸ் எங்களுக்கு வயசானவங்களுக்கு இது நல்ல கிஃப்ட்டு. அதனால் ஹியூமர் கிளப்பில் இருக்கிறவங்களாம் நல்லா தீர்காயுஷாக இருக்கணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணேன். நீங்கள்லாம் நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க. நம்ம காட் பிளெஸ் யூ. தீர்காயுஷ்மான் பவத்து. நானும் என் மனைவியும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொள்கிறோம். இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த சேகர் அவர்களை பாராட்டுகிறோம். அதோடு இல்லாமல் பல சுவைகளையும் கலந்து இருக்கக்கூடிய பேச்சுகளை இங்கு கொடுத்ததினால் நாங்கள் அனைவரும் மிகவும் திருப்தியாக இருக்கிறோம். வயதானவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் உற்சாகத்தை ஏற்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை புத்துணர்ச்சி ஏற்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நாங்கள் மிகவும் திருப்தியுடன் வெளியே செல்கிறோம். நன்றி, வணக்கம். மாதத்தில் ஒரு நாள் இங்கே வந்தாலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேரம் போகிறதே தெரியல. அதனால் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் வருஷமும் தவறாமல் வருகிறோம். மிக்க மிக்க நன்றி ஃபார் அரேஞ்சிங் ஆல் திஸ் ப்ரோக்ராம் டு சேகர் சார் அண்ட் த ஹோல் குரூப். தேங்க்யூ. நல்ல ஒரு ப்ரோக்ராமு. அதை மனம் விட்டு சிரித்தேன். எனக்கு ஈவினிங் சண்டே ஈவினிங்காக நம்ம எல்லாமே வெளியே போயிட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மன நிறைவாக இருந்துச்சு. இந்த ஈவினிங் நல்லா சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பாரதி பாஸ்கர், மணிகண்டன் 2 பேரும் அவுட்ஸ்டாண்டிங். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது ப்ரோக்ராம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சேஞ்சாக இருக்குது எங்களுக்கு. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, இந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்த்ததில்லை. தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அதுவும் பாரதி பாஸ்கரோட அம்மா அப்புறம் இப்போ ஒரு பேசுகிறார், அவரோட பேச்சு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நல்லா இருந்தது. சந்தோஷமாக இருந்தது. நல்லா மனசு உற்சாகமாக இருந்தது. கவலையை மறந்து நாங்கள் ஒரு 4 மணி நேரம் உக்காந்து பார்த்தோம். எல்லாரோடைய பேச்சுமே ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா சிந்திக்கிற அளவுக்கு இருந்தது.
நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா இருந்தது. கடைசி முடிய இருந்து பார்த்தோம். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எவ்ரி இயர் பண்ணணும். ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஹியூமர் கிளப். It's a wonderful program. I am associating with this club for the past 2 decades, 3 decades. Attended this meeting at Mylapore and other places. After a long gap, I am attending today. Very, very interesting, very, very good subject. People should hear. Everybody should hear all these. And I appreciate everyone and all the sponsors. Very great. என் பேர் வெங்கட் சுப்ரமணியன். நான் வந்து ஒரு மோர் தென் 15 இயர்ஸ் லைஃப் மெம்பராக இருக்கேன். எவ்ரி இயர் இந்த ஆனுவல் இது மிஸ் பண்ணவே மாட்டோம். சேகரன் சார் அண்ட் ஹிஸ் டீம், கண்ணன் சார், சேதுராமன் சார் எல்லாம் வந்து இது வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டு இருக்கா ஒவ்வொரு வருஷமும். அண்ட் எஸ்பெஷலி இந்த டிஃபென்ஸ் பீப்புள் விடோஸ்க்கு கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களால் முடிஞ்சது நாங்கள் அப்பப்போ ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அது தவிர மாதம் பண்ணுற ப்ரோக்ராமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனுவல் அதுவும் இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயம் கற்றுருந்தோம் எல்லாட்டேருந்தும். எல்லாம் படித்தவங்கெல்லாம் பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, எல்லா விஷயம் கேட்டுருந்தோம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் சேகரன் அண்ட் ஹியூமர் கிளப். இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் வந்து ஒரு 4-5 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வருஷம் எப்போ நடக்கிறது அதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா 3 ஹவர் எப்படி போகிறதுனே தெரியாது. இந்த வந்து சிரிப்பு தான் நம்மளோட டென்ஷன்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி நமக்கு நிறைய விஷயம் பழைய விஷயங்கள்லாம் சொல்லி நல்லா இதுவாங்க. அதுவும் இந்த வருஷம் கண்ணதாசனை பற்றி ரொம்ப நல்லா சொன்னாங்க. பாரதி பாஸ்கர் ப்ரோக்ராமும் இப்போ கிருஷ்ண பாஸ்கர் சொல்கிறதும் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. மணிகண்டன்லாம் வந்து நமக்கு டென்ஷன் ரிலீஸ் ஆகாமல் ரொம்ப அருமையான இந்த ப்ரோக்ராமில் நிறையா விஷயங்களை சொன்னார். ரொம்ப டென்ஷன் ரிலீஸ் ஆகி நல்லா ரிலாக்ஸ் ஆகியிருக்கு. திரும்ப அடுத்த ப்ரோக்ராம் எப்போ வரும் நாங்கள் எதிர்பார்த்தோம். எங்களை பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு 10 வருஷமாக இந்த இதில் ஹியூமர் கிளப் வந்துட்டுருக்கோம். இந்த ஆனுவல் டேயும் ஒரு 5 வருஷம் வந்துட்டுருக்கோம். அவங்க நல்லா நடத்துகிறாங்க. 6 மாதம் நல்லா உழைச்சி நல்ல நல்ல பேச்சர்களை கொண்டு வந்து ஒரு 2000 வந்திருப்பாங்க. இது நான் சந்தோஷமாக 4 மணிக்கு வந்துட்டோம். நானும் ஒய்ஃபும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ எல்லாம் முடிஞ்சுப்போம். சார், இது நான் ஒரு வருஷமும் ஹியூமர் கிளப்போட ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணாத வர ஒரு ஆள். இன்றைக்கி சிறப்பு விருந்தினர்களும் சரி, பேச்சாளர்களும் சரி கலக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நெல்லை டி கண்ணன் என்ற பெயர். நான் பெரிய ஒரு மிருதங்க வித்வான். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துகிற எல்லாரும் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. எங்களுடைய ஹியூமர் கிளப்பு இன்னும் மென்மேலும் வளர்ந்து அது 100 வருஷத்துக்கு நடத்தணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி பேசினவங்க எல்லாரும் அவ்வளோ சூப்பராக பேசினாங்க. இட்ஸ் a great information for everybody. அந்த ரொம்ப ஜோராக இருந்தது. தேங்க்யூ. என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஹியூமர் கிளப் ஆனிவர்சரிக்கு வந்தது. எப்படி ஒருத்தங்களை புண்படுத்தாத மாதிரி எப்படி ஜோக் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்றத நான் இங்கே கற்றுக்கிட்டேன். இங்கேருந்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது எல்லோரும் பேசினதும். ஹியூமர் கிளப்போடைய 43rd ஆனிவர்சரிக்கு வரக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் 2 பேருக்குமே வந்ததுலேருந்து அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் இருக்கே விட்டு நகர முடியாமல் அவ்வளோ சிறப்பாக பெரிய பெரிய இவங்க ஜாம்பவான்கள்லாம் வந்து பேசினாங்க. சந்தோஷம். இந்த மாதிரி அனுபவம் வருஷம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக நாங்கள் வழி மேலே விழி வைத்து தவமாக காத்திருப்போம். ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் பண்ணின அத்தனை பேருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான மனப்பூர்வமான நன்றி. இல்லை, எங்களுக்கு இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி இயர் நாங்கள் வந்து இந்த மாதம் ப்ரோக்ராமுக்கும் வருவோம், இந்த ஆனுவல் ப்ரோக்ராமுக்கும் வருவோம். ரியலி எங்களுக்கு ஃபுல்லி சார்ஜாக போகிறோம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பீங் அ மெம்பர் ஃபார் த மோர் தென் 10 இயர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 4 மணி நேரம் வந்து சிந்திக்கவும் வைத்து சிரிக்கவும் வைத்த இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி.